ஹரி ஓம். நாராயணியன் ரெண்டாவது பாட்டு சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறேன். தத்துவம் யத்தத்பராப்யாம் அவதிகலனதோ நிர்மலம் தேன தாவது அப்படின்னு சொன்னா, தத்துவம் எத்தது அதுன்னு சொல்றது. ததுன்னா சசப்தத்தினாலே இதுன்னு சொல்றது. தது சத்பதார்த்தம் இருக்கின்றது. பிரம்மசூத்திரத்துல 4 அதிகரணத்துல சொல்றது ஜீவனை பற்றி. அதாவது முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க, ஜீவனானது கனவு நிலையில என்ன இருக்குன்னா சந்தியாதிகரணம் சொல்லி. அதுக்கப்புறம் சுசுப்தி விசாரிக்கிறேன். சுசுப்தி அதிகரணத்துல தூக்கத்துல சதபாவே நாடிசுவே ஆத்மனிஷா இருக்குதான சூத்திரம். அந்த சூத்திரத்துல சுசுப்தி நிலையில எப்படி இருக்கு? சதபாவோ நாடிசோ நாடியில் இல்லை. புரிததையும் நாடி சேதை புரிதல் சேதை அந்த ஹிருதயாகாச சேதை 3 ஹிருதயாகாசத்துல இருக்கு. நாடி வழியா புரிததி புரிதது ஹிருதயாகாசத்துல இருக்கு பரமாத்மான்னு சொல்லுவோம். இப்போ பரமாத்மாவே ஜீவனுக்கு உணர்றதுக்காக முதல்ல ஜீவனை பற்றி இருக்குண்டான விசாரத்துல சந்தியாதிகள் ஸ்வயம் பிரகாசமா இருக்கு பரமாத்மான்னு சொல்லி கனவு நிலையில. சுசுப்தி நிலையில எங்க இருக்கு? ஸ்தானத்தை விவதேசம் பண்ணி ஹிருதயத்துல இருக்குன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ஜீவனானது சுசுப்தி நிலைக்கு அப்புறம் இந்த சுசுப்திக்கும் ஜாகிரத்துக்கும் வித்தியாசமாக சுசுப்தியில அந்தர்கதம்னு சில பேருடைய அபிப்பிராயம். அதாவது சுசுப்தியை தான் இந்த அனஸ்தேஷியா கொடுத்திருக்கிறான் அவருக்கு. அதாவது என்ன இருக்கு? அர்த்த சம்பிரதிபத்தி முக்கிய அர்த்த சம்பிரதிபத்தே இருக்கு. அதாவது மோகாசியமா இருக்குதுன்னா தூக்கத்துல இருக்கின்ற நிலைமைன்னு விக்னமா இருக்குன்னு பொசிஷன். தூக்கத்தினால மூச்சு காத்து விட்டு எடுத்துட்டு இருக்கும். அதே போல என்ன இருக்கு? சுகமாக இருக்கும் முகம் பார்த்தா. ஆனா இது என்ன இருக்கு? அப்படி இல்லை. ஆனா ஒன்றும் தெரியலன்னு இருக்கு. சுசுப்தியில் இருக்கின்ற முகத்தை விட அந்த முகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அது அர்த்த சம்பிரதிபோதம் சொல்றது. அர்த்த சம்பிரதிபத்தின்னு சொல்லியாச்சுன்னா உடம்புல சூடு இருக்கு. ஆனா என்ன இருக்கு? அந்த பிரகிருதம் இருக்கின்றது. அந்த ஜீவனுடைய அவஸ்தையை சொன்ன இந்த ஜீவனுடைய அவஸ்தையை 4 அதிகாரத்துக்கு சொன்னதுக்கு பிறகு பரமாத்மாவோட அவஸ்தையை சொல்றோம். அப்போ சத்வம் எத்தத் பராபியா தத்பதம் தொம்பதம். தத்பதம் இருக்கின்றதுனால் ஜீவனை சொல்லி 9 இருக்கின்ற பரமாத்மாவையும் அங்க 8 அதிகரணத்துல ஒரு பாதத்துல சொல்லி முடிக்கிற பிரம்மசூத்திரம். அப்போ உடலிங்காதிகரணம் இருக்கின்றதுல பகவான அவரு வழியாக தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கின்றது ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது சத்துவம் எத்தத் பராபியாம், அந்த சத்துவம் இருக்கின்றது நிர்மல சுவாவமா இருக்கின்றது, சுத்தமா இருக்கின்றது, சுத்த சைதன்யத்தை சொல்லப்படுது. எப்படி சுத்த சைதன்யமான பரமாத்மா எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கின்றது கடவுபனிடத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. ததேவ சுக்ரம் தத் பிரம்மா, அது சுத்தமா இருக்கின்றது. ததேவ சுக்ரம் தத் பிரம்மா, அது பிரம்மன்னு சொல்றது. அது அமிர்தம், அது மரணமற்றதுன்னு சொல்றது. ததேவ சுத்தம் தத்பிரம் ததேவாமிர்தம் தஸ்மின் லோக ஆசிரியர். அந்த சுத்தமா இருக்கின்றது தான் லோகம். எல்லா லோகம், இந்திரலோகம் சரி, சந்திரலோகம் சரி, நட்சத்திர லோகம் சரி, மனுஷலோகம் சரி, ராட்சச லோகம் சரி, நட்சத்திர லோகம் சரி, கந்தர்வ லோகம் சரி, விசாஜ புகேஜ கந்தர்வ ஆதி லோகங்கள் எல்லாமே என்ன இருக்கு? அவன்ல ஆசிரியச்சுதான் இருக்கு. எப்படி இந்த ஸ்தானபரிதேசமான ஹிருதயாகாசத்தை ஆசிரியச்ச மனுஷன் முச்சி காத்து விட்டு எடுக்கிறோ அது போல தத்துவம் எத்தத் பராபியாம், பரம் இருக்கின்ற பரமபுருஷனானது தசுக்ரம் ததேவாம் தஸ்மின் லோகாசிரியாத்தா, அதில் லோகாசிரியமா இருக்கு. அது நாத்தேதியாசனா தாண்ட முடியாது, ஒரு ஆளாலும் தாண்ட முடியாது. எதது இதல்லவா அந்த சுத்தமான பரமாத்மா கடத்துல சொன்ன போல பல உபனிஷத்துகள் இதை பாரு பல இடத்துல பரமாத்மா நிரூபணம் இருக்கு. அசப்தமாஸ்பர்சம் அதுவும் இருக்கின்றது, அத்வேஷமாக அகோத்தம் இருக்கின்றது, சபரியா சுக்கிரமாகாயம் அவரணம் இருக்கின்றது. இப்படி சுத்தமான பரமாத்மா பல இடத்துல சொல்லியிருக்கு. அது பரமான புருஷன்.
பரமான புருஷனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த பரம்புருஷனை உபனிஷத் வேத்தியமாக, அதாவது வேதாந்த வேத்தியமாக, அதாவது வேதசீர்ஷவாகியாக, சப்தமாத்திரமாக, அதாவது நிச்சயா சப்தார்த்த அவபோதஸ்வரூபமாக. சப்தம்னா என்ன, அந்த அர்த்தம்னா என்ன, சப்தார்த்த அவகமம்னு இருக்குன்னா முக்தி ஸ்வரூபம் என்ன, இந்த முக்தஸ்வரூபம் எப்படி இருக்கு பகவான் அப்படின்னு இருக்குது சொல்லியிருக்கு. அப்போ சத்வம் எத் பராபியாம், அந்த சத்துவமானது பரமானது. அப்போ பராபியாம்னு சொல்லும்போது ரெண்டு இருக்கான். பரம்னு சொன்னா பரமாத்மா, பராபியாம் ஜீவ பரமாத்மாபியாம். ஜீவனுக்கு பரமாத்மாவை ஐக்கியம் பண்ண முடியுங்கிறதுனால பராபியாம் சொன்னாங்க. விபஜனமாக பிரயோகம் பண்ணி இருக்கின்றது. சத்துவமான பரமாத்மா ரெண்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, நாம விவகாரத்துல நமக்கு தித்துவம் உண்டு, விவரிக்கும் போது வேத விபதேசம் உண்டு. ஆனா தூக்கத்துல நமக்கு எந்த வேத விபதேசம் இல்லை, தத்துவ நிலையே அந்த விபதேசம் இல்லை. பக்தமாக இப்போ நாம என்ன இருக்கு, விவகாரத்துல இருக்கு. இந்த விவகாரமா இருக்குன்னா வேத நிலையானது என்ன இருக்கு, அசுதந்திரமான ஒரு விவகாரம். சுதந்திரமான விவகார நிலை, சுதந்திரமான ஒரு நிலைன்னு சொன்னா அது விவகாரம் இல்லை, அது பரமாத்மான நிலை. அப்ப சுதந்திரமான ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதை உணர்றதுக்குன்னு முயற்சி பண்ணுவான். அப்ப சுதந்திரமாக இருக்கின்றதுன்னு சொன்னா அதுல எந்த விதமான புண்ணிய பாப சம்பந்தம் இல்லை வரும். அப்போ அது ஆத்யந்த ரகிதமா இருக்குன்னா, சைதன்யமா இருக்குன்னா தத்பதார்த்தமாயிடும், பரமாத்மா பதார்த்தமாயிடும். அது பதத்தினால உணரக்கூடுனதா அப்படின்னு கேட்டா, அது வாக்குக்கும் மேலானது. வாக்குன்னு இருக்கிறது இந்திரியஜன்யமானது. அப்போ வாக்குக்கு மேலானது பரமான பொருள். அப்ப பரமான பொருளை நம்ம தியானம் பண்ண எப்படி ஆனது, ஒரு குழவியானது ஒரு பூச்சியை ஊதி ஊதி குழவியாக்கையோ, நம்ம நினைச்சதே நமக்கு கிடைக்கிறதோ, நினைச்ச ரூபத்தை நமக்கு சாட்சியா இருக்குன்னா அந்தர்யாமி கொடுக்குறியோ, அது போல நம்ம ஆசைப்படுறது நமக்கு நம்மளுடைய கவனத்தினால நம்ம சாதிக்கிறியோ, அது போல தத்துவம் சத்துவம் எத் பராபியாம், சத்துவமானது பரமாத்மாவான சுத்த பிரம்மமானது. பராபியாம் ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா, பராபியாம் ஜீவாத்மா பரமாத்மாபியாம், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டுல இருந்து சத்துவம் எத் பராபியாம் அபரிகலனதா, பரிகலனம் பண்றதுனால. பரிகலனம் இருக்குது அனாலிசிஸ் பண்ணது. எப்படி அனாலிசிஸ் பண்ணது, 10 90 எப்படி அனாலிசிஸ் பண்ணணும். மகான்கள் பண்ணியிருக்கா, நம்ம பூர்வீகால் பண்ணியிருக்கா, நம்ம தாத்தா அவளுக்கு மேலே இருக்கவாள்லாம் பண்ணியிருக்கா, நம்ம குலத்துல கோத்திரத்துல இருக்கிற ரிஷிகள் எல்லாம் பண்ணியிருக்கா. நம்ம முன்னோர்களுடைய தனம், அது அழிக்க முடியாத சொத்து. அப்ப நாம அது அனாலிசிஸ் பண்ணது நம்ம ஸ்வரூபமாகும். நம்ம ஸ்வரூபத்தை நாம பார்ப்போம். ஸ்ருதி ஸ்மிருதி சித்தமானதான நியாயத்துக்கும் ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் இல்லாமல எந்த ஒரு யுக்தியானது ஆத்மீக வேத்தியமான பரம்பொருளை நம்ம எப்படி உணர்ந்தியோ அது ஒரு நம்ம ட்ரெடிஷன் ஆகும். அந்த ட்ரெடிஷனை நாம என்ன பண்ணுவோம், சிந்தனம் பண்ணுவோம். அந்த சிந்தனம் பண்ணதுக்கு இருக்க மார்க்கமாகத்தான் நாராயணியத்தில் இருக்குன்னா பிரதிபதாஸ்தங்களையும் இருக்குது. அப்போ சத்வம் எத் பராபியாம், சதுத்வம் அவனானது நீரா இருக்கு. எப்படி இருக்கு, சத்வம் எது தது பராபியாம் பரமா இருக்கு. சதுன்னு இருக்கின்றது, தொதுன்னு இருக்கின்றது. சத்துவம் தான் இருக்கின்றது, தொன்னு இருக்கின்றது என்ன இருக்கு, பரமா இருக்கு. அதாவது பிராண ந பிராணய நாபானேன மத்தியோ ஜீவதேசனே, பிராணனால் இல்லை அபானால் இல்லை ஒரு மனுஷனான ஜீவனம் பண்ணது. ந பிராணய நாபானே மத்தியோ ஜீவதேசன ஏதத்வைத்தது படத்துல சொல்லு. பிராணனும் அபானனுக்கு மேலா இருக்கின்றதுன்னு சொல்லு. ஏதத்வைத்தது அங்கேயே சுத்த பிரம்மத்தை சொல்லு. அப்படி இருக்கு. தத்துவம் எத் பராபியாம் அபரிகலனதா, பரிகலனம் பண்ணதுனால ரெண்டும் கூட்டுறதுனால, 2 இருக்கின்றது குணிக்கிறதுனால நான் என்னப்பா குணத்தினால ஹரணத்தினால மைனஸ் பண்ணதுனாலும் பெருக்கிறதுனாலும் கூட்டுறதுனால எல்லாம் நமக்கு என்ன கிடைக்கிறது, ஜீவாத்மாவோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு பரமாத்மாவோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு ஜீவ பரமாத்மாக்களை குணிச்சரிச்சு கணக்கு கூட்டினா என்ன கிடைக்கிறது, பரமாத்மாவோட மார்க்கத்தை
எப்படி பகவத் ஸ்வரூபத்தை அடையலாம் இருக்கு மார்க்கத்தை கிடைக்கும். தத்துவம் எத்தத் பராப்ஜாம் அபரிகலனதா பரிகலனம் அபரிகலனம் பரிகலனம் இருக்கின்றது உணிச்சுகரிப்பு அபரிகலனம் உணிச்சுகரிப்பு எடுக்கிறது அந்நியத்தினால் கிடைக்கிறது இல்லை எதிரியத்தினால் கிடைக்கிறது இல்லை. அப்போ எப்படி கிடைக்கும்? அதுவே நீரா இருக்கும்போ அந்த அவித்யாவிற்கு உனக்கு போகும்போ வித்யாவிற்கு சுயம் பிரகாசம் ஆயிடுது. அதான் சந்தியாதிகாரத்து ஜீவன் சுயம் பிரகாசமாகுதுன்னு சொன்னேன். அந்த சுயம் பிரகாசமா இருக்குன்னா ஜீவனை தான் என்ன இருக்கு விசாரம் பண்ணி சுஷுப்தியில விசாரம் பண்ணி ஜாகிரத்துல விவேச்சனம் பண்ணி பரமாத்மான்னு இருக்கின்றான சொரூபத்தை விசாரம் பண்ணி அது சிரவணமன்ன வித்தியாசமா இருக்குன்னா விசதவியபதேஷ்டமா இருக்குன்னா சுதியினால அது தெரிஞ்சுக்கிறதுனான ஒரு விஷயம். அது இப்படி எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் சிந்தனம் பண்ணலாம் பட்டதிருப்பாரு சிந்தனம் பண்றாங்க மார்க்கத்தை நம்ம யோசிக்கிறோம். நிர்மலம் தேனதாவது சத்துவம் எத்தத் பராபியாம் அவர்கள் சத்துவம் இருக்கின்றதானது சகாம் இருக்கின்றதும் தொம் இருக்கின்றதும் நீ இருக்கின்றதும் அவன் இருக்கின்றதும் பராபியாம் அபரிகலனதா பரமாருக்கனான பொருளை விசகலனம் பண்ணதுனாலதான் யோசனை புன சிந்தனம் பண்ணதுனாலதான் பராபியாம் நிர்மலம் தேனதாவது இந்த ஹிருதய மலங்கள் எல்லாம் போயிடுது. நிர்மலம் தேனதாவது ஹிருதய கலுஷங்கள் எப்படி போகும்? எப்படி பரிமிதமா இருக்குன்னான விஷயத்தில் ஆசை இருக்குன்னா ராகத்வேஷ மோகா அர்த்தாந்தரத்துல ஏற்படுறது. ராகத்தினால தேசம் தேசத்தினால மோகம் ஏற்படுது. ராகத்தினாலோ தேசத்தினாலோ மோகம் ஏற்படுது. மோகத்தினால தேசம் ஏற்படுது. இப்படி இருக்குன்னா தோஷத்துல இருந்து நாம எப்படி இது பண்ணலாம்? எது அனாத்தியந்தமா இருக்குன்னான பரமஸ்வரூபமோ அவனோட நியமனத்துல நாம இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவனை தெரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணும்போது நமக்கு பெரிய ஒரு மலை ஏறி முடிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அது ஏறி முடிச்சாதான் இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு இருந்தா எப்படி நாம அது ஏறி சாப்பாடை அடையணும்னு ட்ரை பண்றோம் இல்லையா செத்து போயிடுமேன்னு பயந்துண்டு அதுபோல அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது நமக்கு பசியெல்லாம் தெரியாது. இந்த குழந்தைகளை பசி தெரியாமல் விளையாடிட்டு இருப்பான். அம்மா தெரிஞ்சுண்டு உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டா உடனே தூங்கிடுவான். அதுபோல நாம விளையாட்டுன்னு இருக்கின்றது பரம்பொருளை அடையிறதுக்குன்னு இருக்கின்ற மார்க்கத்தோடைய நம்ம சஞ்சாரம் பண்ணதுக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா நம்மளை அந்த பகவான் காப்பாற்றுவான்னு இருக்கின்றது எல்லா இடத்துலையும் சிறுகாக்கியங்கள்ல இருந்து நமக்கு தெரியுது. சத்துவம் எத்தத் பராபியாம் அபரிகலனதோ நிர்மலம் தேனதாவது நம்ம குழப்பமா இருக்குன்னான மனசு அது தெளிவாயிடும். எப்படி தெளிவாகும்? புனഃ விசாரத்தினால சிந்தனத்தினால மகான்களோட சம்பந்தத்தினால மகான்கள்கிட்ட கேட்கறதுனால மகான்கள்கிட்ட இருந்து தெளிவான ஆன்சர் கிடைக்கும். எப்படி பகவான் கீதோபதேசத்துல யாமிஸ்ரேன வாக்கியான புத்தியின் மோகே சீவன் பகவான் ஸ்பஷ்டமா உச்சரிக்கிற ஸ்பஷ்டமான உச்சாரம் சொன்னா கூட எனக்கு மோகம் ஏற்படுதுன்னு அர்ஜுனன் கேட்டது போல மகான்கள் உங்களோட மோகத்துக்கு காமத்துக்கு குரோதத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடியனா ஆன்சர் இருக்கின்ற சுத்தமா வச்சிருப்பான். அது கேட்டு தெரிஞ்சுக்கும் போது உங்களுடைய ஹிருதயத்துல இருக்கிற கல்மஷங்கள்லாம் போயிடுவான். கல்மஷம் போகிறதுனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா மனசு அசுத்தமாக இருக்குன்னான காலத்துல அசுத்தமாக ஒரு ரதி ஏற்பட்டதுன்னா அந்த குழந்தைக்கு கண் இல்லாமல் ஆகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு. உபனிஷத்துல இருக்கு ஜோசாஸ்திரத்துல இருக்கு. சம்யோக காலம் சுத்தமா இருந்தா சுத்தமான மனசோட நினைச்சுட்டு இருந்தா சுத்தமான காரியங்கள் நடக்கும் இருக்கின்றது ஒரு சாமகிரி ஒரு காரணமா. அப்படி இருக்க நிர்மலம் தேனதாவது நம்ம மனசே சுத்தமான வியாதிகிரஸ்தனுக்கும் பரமாத்மாவுக்கு தெரிஞ்சுக்கணும். விருத்தனுக்கு தெரிஞ்சுக்கலாம். குழந்தைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அதிகாரி இல்லை. பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் மனுஷனா பிறந்தாலே முடியும். அப்போ என்னாக வாழ்க்கை நிர்மலமாயிடும் மலரகிதமாயிடும். நம்ம உடம்பு கூட மலை இருக்கு அதனால தான் குளிக்கிறோம். குளிச்சு சுத்தம் பண்ணணும். ஆனா நிரவயமான சைதன்யம் மட்டுமா நம்ம மாறிட்டேன்னா நமக்கு குளிக்க வேண்டியதில்லை சுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு முதல்ல ஹிருதயஸ்தானமா இருக்குன்னா நம்ம பகவானை தெரிஞ்சுக்க கூடின இடத்தை நம்ம சுத்தம் பண்ண அது தெளிவாக ரொம்ப சுரூபம். பூதே பூதேந்திரியஸ்தே பூதேர் பூதேந்திரியே ஸ்தே பகுரிதி பகுஷா ஸ்ரூயதே வியாசவாக்கியம். வியாசாச்சாரா நமக்கு எல்லாம் ஆச்சாரியாருக்கும் ஆச்சாரனா இருக்கிறதுனால நம்ம சம்பிரதாயத்துக்கு மூலாச்சாரனா இருக்கு. கலியுகத்துக்கு ஆரம்பத்துல வியாசாச்சார தான் இந்த பிரம்ம வித்யைக்காக சூத்திரம் ரசிச்சிருக்குது. சூத்திர ரச்சனையிலிருந்து நமக்கு தெரியறது வியாசாச்சாரியர் தான் பிராமணியத்தை காப்பாற்றுவதற்காக நமக்காக இந்த பிரம்மசூத்திரம் இருக்கின்றது கொடுத்திருக்கின்றது. அதுல இருந்தா பரமாத்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். இதிகாச புராணங்கள்ல நமக்கு
அதுக்கு சாதகமாக இருக்குது. அது கொஞ்சம் வளச்சலாக போக வேண்டியிருக்கு. ஒரு மலை ஏறதுன்னு இருக்கின்றது நேரம் 400 ஸ்டெப் இருக்குது அப்படின்னா டக்கு டக்கு நேரம் ஏறி போகலாம். அதே பஸ்ஸில் வரும்போது வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு. இதிகாச புராணங்களும் என்ன இருக்குது சொல்லியிருக்கு, இதே பரமதத்துவத்தை தான். ஆனால் அது என்ன இருக்குது, நமக்கு ரொம்ப சுற்றிண்டு வரதா இருக்குது மட்டும்தான். அப்போ நேரடியாக தெரிஞ்சுக்கணும்னா மகான்களுடைய வாக்கில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரம்ம வித்தியை தெரிஞ்சவா அது ஷார்ப்பா ஸ்பாட்டா நச்சு சச்சிதமா சொல்லிடுறார். பூதே பூதேந்திரியத்தே, பூதங்களால் இருக்கின்ற உடம்பு, பூதேந்திரியங்களால் இருக்கின்ற உடம்பு. கிராணரசம் சேற்றத்தோ சோத்திரம் இருக்கின்றது, மூந்து பார்க்கறது, வெஸ்ட் நக்கி தெரிஞ்சுக்கிறது, நாக்குல ரசம் தெரிஞ்சுக்க கூடாது. ஜலத்திற்கு மதுரம் இருக்கின்றது, பிருத்திவிக்கு கந்தம் இருக்கின்றது குணம், ஜலத்துக்கு டேஸ்டம் இருக்கின்றது குணம், கண்ணுக்கு தேஜஸுக்கு ரூபம் இருக்கின்றது சுக்லம், பாசுர சுக்லம் தேஜஸுக்கு இருக்கு, அபாசுரம் ஜலத்துக்கு இருக்கு. அப்போ கிராண ரசனா சக்ஷு தொக்கு தோலினால உணர்ச்சி, தொடு உணர்ச்சின்னு இருக்கின்ற காதுனால சப்தம் இருக்கிறது, இந்த காது இருக்கின்ற ஆகாசம் இருக்கின்றான பூதம், கண்ணு இருக்கின்றது நெருப்பினுடையான பூதம், பிருத்வி பூதமா இருக்கு மூக்கு, வாயு இருக்கின்றது ஜலத்தினோட பூதமா இருக்கு, இப்போ வாயுனோட பூதமா இருக்கு தொக்கு. இப்போ பூதங்கள் பூதேந்திரியங்கள் இருக்கு, அந்தந்த பூதங்களால அந்தந்த இந்திரியங்களை கேட்கும். பூதே பூதேந்திரியத்தை, பூதங்களாலும் பூதேந்திரியங்களாலும் பௌதிகமா இருக்கின்றான் இந்த சரீரமானது. அந்த பௌதிகமான இந்த சரீரம் ஏற்படும் போது தற்பூர்வத்தால் பார்த்தா அது முன்னாடியே சொல்லிட்டு, சரீரம் ஏற்படும் போதே இந்திரியங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டேன். ஏதஸ்மா ஜாயதே பிராணஹாமன சர்வேந்திரியானஜா உண்டாது சொல்லிட்டேன். இதுல இருந்து உண்டாகுது பிராணன், இதுல இருந்து உண்டாகிறது என்ன இருக்கு, ஏதஸ்மா ஜாயதே பிராணம் மன சர்வேந்திரியம், மனசு சர்வேந்திரியம். பிராணம் உண்டாகிறதுன்னு இருக்கின்றது பட்சம் உண்டு, அது சித்தாந்திகமானது தான். ஜீவன் எப்படி உண்டாகலையோ அதுபோல ஆத்மா எப்படி உண்டாகலையோ பிராணனானது உண்டாகிறது போல ஒரு தோற்றம் மட்டும்தான். என்ன பஞ்சேந்திரியங்களை அவஞ்சீகிருதமாக போகும்போது அந்த பிராணத்தை பிராணம் சொல்லுவோம். ஜீவனுக்கு பிராணனா இருக்கின்றது இந்திரியங்களை சொல்றதுனால, பௌதிக சரீரம் இருக்கும்போது பிராணனுக்கு உற்பத்தின்னு இருக்கின்றது சொல்ல முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதே பிராணம் தான் திரும்பவும் ரேதஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ரேதத்துக்குள்ளே இருக்குன்னா இதுன்னு சில்லு இருந்து உற்பத்தி ஆகுறது ரேதோந்தர்கதமான அந்த பிராணம் தானே. அதனால ஜீவனுக்கு உற்பத்தின்னு இருக்கின்றது நமக்கு தோற்றம் தான். ஆத்மாவுக்கு ஆத்மாவும் இருக்குது, ஆத்மாவுக்கு உற்பத்தியே கிடையாதுன்னு இருக்கின்றது பிரம்மசூத்திரத்திலே சொல்லியிருக்கு. அப்படி இருக்க இப்போ பூதே பூதேந்திரியத்தை, பூதேந்திரியங்களால் பூதமா இருக்குன்னா பஞ்சபூதமான சரீரம் உண்டாகும் போது இந்திரியங்கள் உற்பத்தியானதுனாலே பூதே பூதேந்திரியத்தை பகுரிதி பகுசா, பூதம் பூதேந்திரியங்களை சேர்ந்தா அது சரீரம் நிறைய பகுசா சூயதே. பல தடவை வியாசாச்சாரிய சொல்லியிருக்கு. பூதம் பூதேந்திரியம் சேர்ந்தா அதுக்கு என்ன சொல்லியிருக்கு, பபு சரீரம் சொல்லியிருக்கு. சூயதே வியாச வாக்கியம். வியாசாச்சாரிய பல வாக்கிய பிரயோகத்தோட பூதபூதேந்திரியங்களால் சரீரம் சொல்லியிருக்கு. தத் ஸ்வச்சத்வாத்யதாக்காதித பரசுகஜித் கர்ப்பநிர்பாசரூபம். தது ஸ்வச்சத்வாது. அப்போ எது அது அந்த பஞ்சபூதாத்மகமான சரீரம் ஸ்வச்சத்வாத் யதாச்சாதிதம், ஸ்வச்சமா இருக்குந்தான பரமாத்மா என்ன இருக்கு, பூதேந்திரியங்களால் ஆச்சாதனம் பண்ணப்பட்டு சுத்தப்பட்டு, அதாவது சரீரம் தேகயோகாத்வா சோபின்னு இருக்குதான அது பரமேஸ்வரகதமான ஐஸ்வர்யமானது, ஜீவனுக்கு இருக்குந்தான ஐஸ்வர்யமானது பிரத்யட்சம் ஆகட்டுமே அப்படின்னா, பரமாத்மா சம்பந்தம் இருக்கிறதுனால ஆகட்டுமே அப்படின்னு சொன்னா, அவித்யான்னு இருக்கின்ற தேகம் இருக்கிறதுனால அது மூடப்பட்டிருக்கு வியாசாச்சாரிய சொல்லியிருக்கு. அப்போ தஸ்வச்சாத்வாத்யதாட்சாதிதா, ஸ்வச்சமா இருக்கிறதுனால அது மூடப்பட்டிருக்கு. எது சொச்சமா இருக்கு, ஹிருதயாந்திரவர்த்தியா இருக்கின்றான சுயம் பிரகாசமா இருக்கின்றான் பரமாத்மாவானது ஸ்வச்சத்வாத் யதாச்சாதிதா, அவித்யா இருக்கின்றான சரீரத்தினால மூடப்பட்டிருக்கு. யதாச்சாதித பரசுகச்சிது, பரமான சுகத்தை கொடுக்கணும். சைதன்யம் இருக்கின்ற அந்த மனசுக்கு சாட்சியா இருக்க மனசை நியந்திரணம் பண்ணக்கூடியதான ஆத்மா ஜீவாத்மா இருக்கு. தஸ்வச்சத்வாத்யதாச்சாதித பரசுகச்சிது, பரமான சுகத்தை கொடுக்குறது. தூக்கத்துல என்ன சுகத்தை கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? எடு சாப்பிடும்போது நைமிஷியத்துவம் தூக்கத்துல அவித்யோட கூடி இருந்தா கூட அப்போ பிரதிதினம் போயிட்டு வரேன்னு சாந்தோக்கியத்துல எல்லாம் சொல்லியிருக்கு.
வழியில் குழிச்சு வச்சிருக்க தியானம் குழிச்சு வச்சவனுக்கு தான் தெரியும் இருக்கின்றது போல. அது குரு உபதேசத்தினால் தான் தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்குன்னா பரமாத்மான்னு இருக்கின்றது. ஏன்னா சுஸ்பஷ்டமாகவா அவளுக்கு குருவினால்தான் சிஷ்யன் குருவாகிறதுன்னு இருக்கு. பாதம் சப்ரம்மச்சாரி பாத காலக்கிரமேணக்கான்னு சொல்லாதனால ஆச்சாரியா பாதமாகತ್ತೆ. ஆச்சாரியங்கிட்ட அந்த பாதத்தை எடுத்தாண்டாதான் வாக்கியிருக்கின்ற பாதங்கள்லாம் வரும். குரு உபதேசத்தினால்தான் ஆத்மஜானம் இருக்குது. வெறும் வேறு எந்த வழியிலும் எத்தனை புத்தகங்களை பார்த்தாலும் வராது. தஸ்வத்வாதிதாச்சாதிதா ஸ்வச்சமா இருக்கிறதுனால ஆச்சாதனம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால சுகம் மூடப்பட்டு சரீரத்தினாலும் அவித்தியினாலும் காமக்ரோத மோகங்களாலும் மூடப்பட்டிருக்கின்றது. நிரந்தரமா இருக்கின்றான சுதந்திரமா இருக்கின்றான ஜீவனுடைய அந்த சைதன்யத்தை மூடப்பட்டிருக்கிறதுனால அந்த மூடப்பட்டதை துறக்கணும். அதான் இரண்மயன பாத்திரேனா சத்தியசியாபீதம் சத்தியசியாபீதம் இரண்மயன பாத்திரேனா சத்தியசியாபீதம் தத்துவம் பூஷணவாகணும் சத்திய தர்மாய திருஷ்டை. அந்த தத்துவத்தை சூரிய பகவானை திறந்து விடு, எனக்கு அஸ்திராதி மார்க்கத்துக்கு போறது வழி கொடு, சத்திய தர்ம நிஷ்டனா நான் இருக்கு ஈஷாவாசத்தில் சொல்லி. அப்போ தஸ்வத்வாதிராச்சாதித சுகசிது எது சொச்சமா இருக்கு பரமா இருக்கு, எது மூடப்பட்டிருக்கு அவித்யா சரீரம். அதான் ஜீவாத்மா அவித்யா சம்பந்தியா இருக்கிறதுனால சுதந்திரமா இருக்குன்னு நம்ம நிலைமையை சரியா புரிஞ்சுக்க முடியல. அந்த சைதன்யத்தோட சக்தியை நம்ம புரிஞ்சுக்க முடியல. தத்வத்வாதிதாச்சாதித பரசுகஜிது பரமான சுகம் பரமான சுகச்சைதன்யம் இருக்குன்னு மூடப்பட்டிருக்கனால கர்ப்ப நிர்பாசரூபம். அது பாசரூபம் பாசமானமான ரூபம். அது ரகசியமா இருக்கு. சந்திரம் சேர்த்தாலும் தேஜ வித்தியமாமகம். அந்த சந்திரம் சந்திரன்ல இருக்குது. சந்திரம் எச்சாகுமே அக்னியில இருக்குது. சத்தேஜோ வித்தியமாமகம். அந்த தேஜஸ் இருக்குன்னு என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாம். நதத்திர சூரியோபாதி நவச்சந்திர தாரகம். அந்த தேஜஸ் எப்படி அது தேஜஸ் சூரியனை காட்ட முடியாது. நதத்திர சூரியோபாதி நவச்சந்திர தாரகம். சந்திரன் காட்ட முடியாது, நட்சத்திரங்களை காட்ட முடியாது. எது அந்த கரெக்டா இருக்குன்னா சூரியத்தை பகவஸ்வரூபத்தை. பகவஸ்வரூபத்தினா இதெல்லாம் சோபிக்கும் போது அந்த பகவஸ்வரூபத்தை இது எப்படி காட்ட முடியும்? எல்லா வழக்குக்கும் லைட்டு கொடுக்கறது கரண்டுன்னா அந்த கரண்டை இந்த வழக்கை எப்படி காட்டும்? இந்த வெளிச்சம் டியூப் லைட்டு அந்த லைட்டு இந்த லைட்டு எல்லா லைட்டுமே கரண்டை எப்படி காட்ட முடியாது? உடம்பு ஷாக் அடிக்கும் தானே தெரியும். அதுபோல் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கின்ற திரவியமானது கருரூபத்தை பரிணமிக்கும் போது அது காரியமாக தான் இருக்கு, அது காரணமாக தான் இருக்கு. ஆனா என்ன இருக்கு, அது காரியமாக நமக்கு தோணுது. கடமானது மண்ணால் ஏற்பட்டதா இருந்தா கூட அதை கடம் தான் கூப்பிடுறோம், மண்ணு கூப்பிடுறது இல்லை. அதுபோல ஸ்வச்சத்வாதிதாச்சாதித பரசுகச்சிது ஸ்வச்சமா இருக்குது பரமா இருக்கின்றது சுக சைதன்யமா இருக்கின்றது. கர்ப்ப நிர்பாச ரூபம் அது கர்ப்பமா இருக்கு. பாசமான ரூபம் எது ஹிருதயாந்தர்வர்த்தியாக இருக்குன்னான அந்த சைதன்யமானது தோணதுன்னா பாசிக்கிறதுனா கூட அது கர்ப்பமா இருக்கு, அது குழந்தையா இருக்கு. அது அதை டெவலப் பண்ணோம்னா ஹிருதயத்தை சுத்தம் பண்ணும் போது தான் என்னாகும். ஒரு கண்ணாடி இருக்குன்னா அது தொடச்சுண்டால் சுத்தமாகும். ஆனா இது என்ன இருக்கு, மனநம் இருக்கின்றான உபாயத்திலோட மனசுன்னு இருக்கின்றான வச்சுண்டு அறுக்க வேண்டியிருக்கு. எது அசங்கம் இருக்கின்றான கத்தியை வச்சுண்டு அச்சேத்யோயம் அதாக்கியோயம் மக்களே ஜோசேஷேவன்ட்டு சர்வகதஸ்தானம் வெட்ட முடியாது, தண்ணீர் போட்டு நாசப்படுத்த முடியாது. நித்தியமாக சர்வகதமா இருக்கின்றதா இருக்கிறதுனால அச்சலமா இருக்கின்றதுனால அசங்கம் இருக்கின்றான வைராக்கியத்தை வச்சுட்டுதான் அந்த பகவானை நமக்கு உணர முடியும்னு சொல்லியிருக்கு. சர்வ காரண திரவியமா இருக்கிறதுனால திரவியத்தை ஏற்படுத்ததான பரம்பொருளா இருக்கிறதுனால அதை மகான்களோட சம்சர்க்கத்தில இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாராயண வசதிக்கிறார் அபிப்பிராயம். தஸ்வத்வாதிதாச்சாதித பரசுகச்சிது பரமானது சுகமானது சைதன்யமானது பரமான சுகமானது எதுன்னு பரமாத்மாவை தான் சொல்லுவோம். பரசுகச்சிது கர்ப்ப நிர்பாச ரூபம் தஸ்மின் தன்யாரமந்தே. யார் அதில் ரமிக்க முடியும்? தனம் அப்பேற்பட்ட தனம் வச்சிருக்கணும். அழிவில்லாத உபனிஷத்துன்னு இருக்கின்றான வேதாந்த தனத்தை வச்சிருக்கிறவா அழிவில்லாததான சப்தார்த்தத்தை வச்சிருக்கே பாரு. உபனிஷத் வேத்தியமா இருக்குன்னா வேதாந்த வேத்தியமா இருக்குன்றான சூத்திரத்தை ஸ்ருதி ஸ்மிருதி நியாய அவிருத்தமாக பிரம்மசூத்திரத்தை தெரிஞ்சுண்டு வச்சிருக்கேன். தஸ்மின் தன்யாரமந்தே இதில் தான் தன்யா இருக்கவா ரமிக்கிறது. தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதி ஸ்ருதிமதி ஸ்ருதின்னு இருக்கின்றது வேதம்.
காதால கேட்கறதுனால ஸ்ருதி. மதி கேட்டது புத்தியா வச்சிருக்கு. குரு உபதேஷ்டமா இருக்குன்னா உபனிஷத் வாக்கியங்கள் புத்தியா வச்சிருக்கிறது. அதனால என்ன இருக்கு, ஸ்ரீனாம் அசிஷிதப்படுத்தமான ஸ்ரீகளுக்கு பாடம் நடத்தாமலே படிக்க முடியாது. படிச்சாச்சுன்னா அவ இன்னும் சூக்ஷ்மமா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கு. அப்ப என்ன இருக்கு, ஸ்ருதி சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்ருதி குருமுகமா சொல்லிக் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதி மதி மதுரை. ஸ்ருதின்னு இருக்கின்ற புத்தியா இருக்கின்றது மதுரமானது. ஸ்ருதிமதியானது வேதம் சொல்லப்பட்டிருக்கின்றான குருமுகமா வேதம் சொல்லப்பட்டிருக்கின்றான புத்தியானது மதுரமானது, ரொம்ப ரொம்ப தேனாட்டமானது. இல்ல தேவாமிரதத்தை விட வசத்துள்ளது. தேவாமிரதத்தை கூட என்ன இருக்கு, காலத்துல அது க்ஷயிச்சு போயிடும், திரும்பவும் பஞ்சாயத்து வித்தியில வந்துடும். இது என்ன இருக்கு, ஸ்ருதின்னு இருக்கின்ற அமிர்தத்தினாலே புத்தியை தெளிவு பண்ணி ஹிருதய சுத்தி பண்ணின வாழ்க்கை இனிமே ஹிருதய சுத்தி பண்ண வேண்டி வராது. அதுவே சிரவணம் மன்னன் நிர்த்தியாசனம், சிரவணம் மன்னன் நிர்த்தியாசனம் முன்னோர்கள் இருந்ததுனால அவளோட நிலையை அடைஞ்சு அவ 7 சந்ததிகளையும் முன்னோர்களையும் காப்பாற்றணும். அதுபோல நம்ம சம்பிரதாயத்தில் இப்போ வாழறான மனுஷாலா இருக்கிற நாமளும் நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதல்ல, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது தான். மேல கௌஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, பகவானோட நிலையை தெரிஞ்சுக்கிறது, அப்படின்னா தான் தன்னோட நிலையை தெரிஞ்சுக்கிறது, தான் தன்னோட மோட்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, தன்னோட மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, தனக்கு சுகம் இருக்கின்ற நிரந்தரமா இருக்கிறதுக்காக பிரயத்னம் பண்றதுதான் தாத்பரியம். நான் ஒரு நல்ல காரியம் செய்யறேன்னா அது என்னோட பலன் தன்னோட குடும்பத்துல இருக்கு. 1 கோடி ரூபா ஒரு மாசம் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா அந்த குடும்பத்துல இருக்க வாழ்க்கை அது கிடைக்கிறது. அதுபோல பல கோடி ரூபா, அந்தமில்லாத சொத்து இருக்கின்றது நாராயணியத்துல இருக்கு. அது பகவான சொல்றது, பகவானை உணர்றதுக்காக சொல்றது. பகவானை உணர்ந்து பெருமிதமல்லாத ஒரு மனசமனீபாவம் பிரவச்சிருக்கின்ற ஆனா என்ன இருக்கு, ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களில சித்தமா இருக்கின்ற நிர்ணீதமா இருக்கின்றான அபகதி மாத்திரமா இருக்கின்றான வேதாந்த பாகத்தை உணர்ந்து ஒரு நிர்ணயமான நிலையில பல பேர் அந்த அறிஞ்சிருக்கணும். வசதியை சொல்ல போற அந்த மாதிரி வாக்கியங்களை தெரிஞ்சுப்போம். தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதி மதி மதுரே சுக்ரஹே விக்கிரகே. நன்னா கிரகிக்க கூடது அது விக்கிரகமா இருக்கின்றது. எது தத்துவம் விக்கிரகமா இருக்கு. விக்கிரகம் சமாசம் விக்கிரகம் சமஸ்தமாகவும் இருக்கு, அது விக்கிரகமா இருக்கு. விக்கிரகமாக இருக்கின்றது நம்ம இப்போ அனாலிசிஸ் பண்றோம். சமஸ்தமா இருக்கின்ற ஏகமா இருக்கின்ற ஒரு கலையா இருக்கின்றது பரமா. அப்போ சுக்கிரகமா இருக்கின்றது விக்கிரகத்தினால சுக்கிரகமா இருக்குன்னா சமாசத்தமா தெரிஞ்சுக்கணும். சமஸ்தமா இருக்குன்னா ஒரு பரமாத்மாவை நான் பிரிச்சு புரிஞ்சு ஒரு வியாதி இருக்குன்னா உடம்பு ஒன்னொன்னா டெஸ்ட் பண்ணி கடைசியில் இந்த உடம்புல தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டிய மருந்தே கொடுத்து அதை குணப்படுத்துறது போல நமக்கு இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு காரணங்களை அவித்யானம் இருக்கின்ற எந்தெந்த ரூபத்தில் பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கெல்லாம் மருந்துன்னு இருக்கின்றது ஏசாக்கியாச. அதுபோல பாஷ்யகாராளம் கொடுத்துருக்கு. பாஷ்யகாரால இருந்து நாம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் சூத்திரார்த்தம் தெரியும். ஒரு சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரியுதுன்னு சொன்னா அதுக்கு பல வியாக்கியானங்களை பார்த்துருந்தாங்க. அப்போ பல வியாக்கியானங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிரம்மணத்தை காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் நாராயணிய தேவத்திலேருந்து ஒரு ஆதரோகம் மட்டும் இல்லை, எல்லா ரோகத்தையும் மாற்றக்கூடியவர், அது சுத்தேஷமான பலனை கொடுக்கக்கூடியது. அதாவது நிஷ்காரண சடங்கு போய்ட்டு வந்து நேஸ்தான் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு பிராதானியம் இருக்கிறதுனால ஒரு தசகத்தை பூரா படிக்கிறதும் ஒரு வாக்கினுடைய மீனிங் என்ன சுத்தம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதும் சொன்னா சுத்தம் பண்ணி ஒரு பதங்களை உணர்றதுன்னு இருக்கின்றதுக்கு தான் பிராதானியம். அது எந்தவே சந்தேகம் கிடையாது. அப்படி வெட்டதறிப்பாடு பகவஸ்வரூபத்தை வர்ணிக்கிறேன். அந்த பகவஸ்வரூபத்தை வர்ணிக்கிறதுல நமக்கு ஆத்மசுத்தி ஏற்படுது, நம்ம ஹிருதய சுத்தி ஏற்படுது, நம்ம குடும்பத்தை காப்பாற்றப்படுது, பல வியாதிகள்ல நம்ம காப்பாற்றுவோம், பல விதத்துல இருக்க ஸ்ரேயஸை ஏற்படுறதுக்கு இருக்க மார்க்கங்கள் ஏற்படுவோம். நம்ம சிந்தனம் இருக்கின்ற சுத்தம் பண்ணம் நமக்கு என்ன இருக்கு, பல வியாதிகள் பெரிய வியாதிகள் நமக்கு குறையும். மட்டும் இல்லை நமக்கு ஆத்ம சௌக்கியம் இருக்கும். உபன்யாசம் தான் பரமாத்மாவோட சமீபத்தை கொண்டு போகிறதுக்காக இருக்கின்றது. பரமாத்மா சமீபத்தை நாம போக ஒரு பெரிய சைதன்யத்தை நாம பார்க்க நமக்கு இருக்குன்னா சக்தி, நமக்கு அந்த சைதன்யத்தோட சம்சர்க்கம் இருக்கு. நம்ம கிடைக்க நம்ம உலகத்தையே காப்பாற்றணும். நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற வாழையில் நம்ம காப்பாற்றணும். நமக்கு சக்தி இருந்தா தானே நம்ம பக்கத்தில் இருக்க வாழை காப்பாற்றணும். அதுக்காக தான் நாராயணன் இருக்கின்ற பட்டதிரிப்பாடு சொல்லியிருக்கு. பட்டதிரிப்பாடு தாத்பரியத்தை பிரபஞ்ச தாத்பரியமா இருக்கிறதுனால பிரபஞ்சத்துக்காக நான் கொஞ்சமா என்னால் முடிஞ்ச அர்ப்பணம் பண்றேன். அருகி ஓம்.